வணக்கம். நமக்கு எப்பவுமே அரசியல் கட்சி தலைவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறது, இல்ல ஒரு கிரவுடுக்கு முன்னாடி போயிட்டு நின்னு பேசுறது, திருப்பி எதிர்கேள்வி வந்தா எவனா கமெண்ட் அடிச்சுட்டா பட்டுன்னு திருப்பியும் ஒரு ரிப்பீட்ட போட்டு பார்த்தீங்கன்னா, கிரவுட சூப்பரா மேனேஜ் பண்றது, பத்திரிகையாளர்கள் எதிர்கொள்வது, இளம் தலைமுறையினர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, இல்ல குழந்தைகள் ஏதாவது அப்பாவித்தனமா கேள்வி கேட்டா கூட, அவங்களுக்கு அழகா பதில் சொல்ற தலைவர்கள பார்த்தா நம்மளுக்கு எப்பவுமே பிடிக்கும், மரியாதைங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நெறைய முரண்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல ஆஸ்பெக்ட் எடுத்துக்கலாம். ஒரு லீடர், இல்ல ஒரு ஆளுமை அப்படிங்கிறதுல சில விஷயம் எடுத்துக்கலாம். அந்த வகையில நிஜமாவே சொல்றேன், அண்ணன் சீமான் அவர்கள் பாராட்டியே ஆவணும். இப்ப தந்தி டிவில ஒரு நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாமே உட்கார்ந்துட்டு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு எல்லாமே அவர் கேஷுவலா நெறைய பதில் சொல்லிட்டே இருக்காரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா, அரசியல் சார்ந்து மட்டும் இல்லாம சமூகம் சார்ந்தும் நெறைய கேள்வி கேட்டே இருக்காங்க. நெறைய பேருக்கு இது புதுசா இருக்கலாம். தந்தி டிவில இதே மாரியான நிகழ்ச்சிகள் அ சீமானவர்கள வச்சே ரொம்ப ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே இது மாரி முன்னெடுப்புகள்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ இது அவருக்கு ஒண்ணும் புதுசு இல்ல அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா, அவரும் கமான் டாக் மீ அப்படிங்கிற மாரி எல்லா கேள்விகளும் பதில் சொன்னாரு. தினம் தினம் பத்திரிகையாளர் சந்திக்கிறது, தினம் தினம் எந்த கேள்விகள் கேட்டாலும், ஃபாலோ அப் கேள்விகள் கேட்டாலும் அதற்கான பதில்கள தரவோட சொல்றது அப்படிங்கிற விஷயத்துல அவர் பாராட்டியே ஆவணும். அந்த வகையில இந்த நிகழ்ச்சியில பல கேள்விகள் இருந்தாலும், உதாரணத்துக்கு இப்போ ரீசென்ட்டா அவர் மேல சொல்லப்படுது, பொட்டி வாங்கிட்டாரு, பொட்டி வாங்கிட்டாருன்னு. அத ஒருத்தர் கேள்வியா கேட்கிறாரு அந்த கட்சியில இருக்கவரு. அவரு கிட்ட ஆமா பொட்டிய வாங்கி உங்ககிட்ட தான் குடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நையாண்டித்தனமா பதில் சொல்லிட்டு போறாரு. சில பேர் சிரிக்கிறாங்க, சில பேர் சிந்திக்கிறாங்க. பட் முக்கியமா எனக்கு எப்படியோ சொல்லிட்டு சில்லறைய சதற விட்டேன், விசில் அடிச்சு அப்புறம் கை தட்டுனது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு தம்பி எந்திரிச்சு ஓரின சேர்க்கை அப்படிங்கிற விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணா? அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது உங்களுடைய கட்சி ஆதரிக்குதா? உங்களுடைய பார்வை என்ன? அப்படின்னு கேட்டோனே, அதற்கு ஒரு துளியும் தயங்காமல், ஒரு நொடி பொழுதும் எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து சீமான் அவர்கள் பதில் அளிக்கிறார். மனசுல இருந்து அளிக்கிறார். ரொம்ப நேரம்லாம் பேசல. கரெக்ட்டா விஷயத்த என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓரின சேர்க்கை இல்ல எல்ஜிடிவிக்யூ அப்படிங்கிற கம்யூனிட்டி இருக்குல்ல, அது முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள், அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றேன், ரைட்ஸ பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் சேர்த்து தான் சொல்றாருன்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு முரணானது, எதிரானது. அதனால நாம் தமிழர் கட்சி ஒரு இயக்கமா அத ஆதரிக்கல, அங்கீகரிக்கல. ஆனா ஒண்ணு, அவங்கள நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. அவங்க பாட்டு இருந்துட்டு போறாங்க. இருக்கையில அவங்க பாட்டு இருந்துட்டு போறாங்க. நம்ம பாட்டு இருந்துட்டு போறோம். மத்தபடி ஒரு கட்சியா இத நம்ம ஆதரிக்கிறது இல்ல. இயற்கைக்கு எதிரானது, முரணானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சத்தியமா சொல்றேன். இந்த பதில நானும் சரி, இல்ல நியூட்ரலா பார்க்குறவங்க, அதெல்லாம் விட்டுருங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அ இயக்கத்துல இதுக்கு சப்போர்ட் பண்ணி பல போஸ்ட்டுகள் போட்ட, பல முன்னெடுப்புகள் முன்னெடுத்த, பல ஆர்டிகல்கள் எழுதின, பல காணொளிகள் பதிவிட்ட, பல காணொளிகள் பதிவிட்டதற்காக தூண்டப்பட்ட, அண்ணன் சொன்ன அதே கருத்த கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பல காணொளிகள்ல பேசணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, வன்மத்தை கட்டவிழ்த்து விடப்பட்டது மட்டும் இல்லாம, நம்மளுக்கு எதிரா தொடர்ந்து நம்மனா இது எதிரா அதாவது பார்த்தீங்கன்னா, இப்படி அமைப்பா எல்ஜிடிவிக்யூ அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு அமைப்பா இது ஒரு அவேர்னஸ் பண்றேன். இதுக்காக நிறைய நிகழ்ச்சிகள் பண்றோம். இது எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கிறோம். குழந்தைகளோட மனசுல இது பார்த்தீங்கன்னா, ஒரு நியாயமான விஷயம்னு சொல்லிட்டு திணிக்கிறோம் அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. இதற்கு எதிரா நம்ம பேசினப்போ, அந்த அமைப்புகளுக்கு சாதகமா பதிவிடுறது மட்டும் இல்லாம, நம்மளுக்கு எதிராவும் பார்த்தீங்கன்னா, பல எதிர்கருத்துக்களை, பொய் கருத்துக்களை பரவ விட்டாங்க. இப்போ என்னன்னா, ஒரு தனி மனிதர் இப்படி சொல்றாரு, நான் சொல்றேன்னா பரவால்ல. பட் இயக்கத்தில பொறுப்பேற்கக்கூடியவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இதற்காகவே ஒரு அணியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ என்னவோன்னு பல பேர் ஏளனம் செய்யும் விதமா தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க நம்ம என்னலாம் கருத்து சொன்னோமோ, அதற்கு நம்ம பிற்போக்குவாதி. இவன் பார்த்தீங்கன்னா மூடன். இவன் மத்தவங்க மேல அன்பே இல்ல. சகிப்புத்தன்மை இல்ல. ஹேட்ட ஸ்ப்ரெட் பண்றான். வெறுப்ப விதைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போன்ற ஆட்கள சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸ் பண்ணும் விதமா சர்ப்ரைஸ்ன்னு இல்ல, ஷாக்க குடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். சீமான் அவர்களே இயக்கம் இதை ஆதரிக்கல. இது இயற்கைக்கு முரணானது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த வேளையில என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சியில முக்கிய பொறுப்பாளர்கள் இந்த விஷயத்த முன்னெடுத்து இது ஒரு கேம்பெயினா பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் பண்ணிட்டே இருக்கிறதுல சீமான் அவர்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 வருடம் ஆனாலும் பரவால்ல. இன்னைக்கு ஒரு இளைஞர் கேட்கிற கேள்வி, அது ஒரு டிவி நிகழ்ச்சி வேற. பெரும்பான்மையான மக்கள போய் சேர்றது மட்டும் இல்லாம, அங்கும் நெறைய இளைஞர்கள்லாம் பல கேள்விகளோட உட்கார்ந்துருக்காங்க. அவங்க முன்னாடி இன்னைக்கு பல பேர் கோச்சுப்பாங்களோ! முற்போக்கா பேசிட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாக்கு போடலாம் அப்படிங்கிற மாரி சில சிந்தனையில இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கட்சிக்க விட்டு விலகி போயிருவாங்களோ! அப்படின்லாம் எதுவுமே யோசிக்காம, கண்மூடித்தனமா தன்னோட மனசுல பட்டத வழக்கமா எப்பவுமே சொல்ற மாரி அவரோட வார்த்தைகள்லயே சொல்லியிருக்காரு. இந்த நேரத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில அவங்கவங்களுடைய வாழ்க்கைய அவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாரி வாழ்றது அப்படிங்கிறது, இன்னைக்கு நம்ம போய் தடை பண்ணிட்டே இருந்தோம், இல்ல தலையிட்டுட்டே இருந்தோம்னா, என் வாழ்க்கையில நீங்க தலையிடுவீங்க, உங்க வாழ்க்கையில நான் தலையிடுவேன். அதனால நான் ஆண், பெண்ணை காதலிப்பேன். நான் பெண்,
ஆணை காதலிப்பேன். சரி, ஆணை காதலிக்கிறேன், பெண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கவங்க லைஃப்க்கு ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அவங்கவங்களோட பர்சனல் லைஃப்பை லீட் பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிறத யாராலையும் தடுக்கவும் முடியாது, கேட்கவும் கூடாது. என்னுடைய நண்பர்கள் பல பேர் அந்த கம்யூனிட்டி அப்படின்னு சேர்ந்தவங்களும் சொல்றவங்க, அவங்களே தங்களை அப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய வாழ்க்கை என்னைக்குமே வந்து தவறுன்னு அவங்க சொன்னதில்ல. அவங்களோட வாழ்க்கையில நான் என்னைக்குமே தலையிட்டதில்ல. நாங்க எல்லாருமே நண்பர்களா இருக்கோமே தவிர்த்து, அவங்க கொடிய புடிச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஊர்வலம் போறாங்க அப்படின்னா, அந்த கொடிய நானும் பிடிக்கணும்னு அவனும் எதிர்பார்க்க கூடாது. நானும் போக மாட்டேன். ஏன்னா, என்னுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறத நான் ஒண்ணு நம்புறேன். இது இயற்கை அப்படின்னு நம்புறேன். எனக்கு இறை நம்பிக்கை இருக்கலாம். நான் நம்புற இறை நம்பிக்கையோட கோட்பாடுகள், அந்த மத நல்லிணக்க புத்தகங்கள்ல சொல்லக்கூடிய வேற விஷயங்களா இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ, மத்தவன போயிட்டு இந்த புல்லிங் சொல்லுவாங்க, ஹராஸ்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. நீ ஏன் இப்படி இருக்க? என்னால முடியும். அவன ஷேம் பண்றது. அசிங்கமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு எதிரா வன்முறைய வந்து கட்டவிழ்த்து விடுறது. இந்த மாரி விஷயங்கள யார் பண்ணாலும் அதற்கு நம்ம எதிரா நிப்போம். ட்ரால் பண்றது, அவங்கள அசிங்கப்படுத்துறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்குள்ள என்னைக்குமே வந்து புல்லிங் இருக்கும். ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு தடித்த உடம்போட நம்ம கிளாஸ்ல இருந்திருப்பான். அந்த வயசுல வந்து அவன நம்ம வந்து குண்டு குண்டுன்னு சொல்லி வந்து கிண்டல் பண்ணிப்போம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாடி ஷேமிங் அப்படிங்கிற வார்த்தையே நம்மளுக்கு ஒரு அவேர்னஸா வந்து அத பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பல காமெடி நடிகர்களோட காமெடியே இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம். ஐய்யய்யோ! இந்த காலகட்டத்துக்கு எப்படிங்க அது உதவும்? அப்படிங்கிற கேள்வி கேட்டு அன்னைக்கு சிரிச்சோம். இன்னைக்கு வந்து சிரிப்பு வந்தாலும் சிரிக்காம போறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல மாற்றங்கள் நிகழும். பட் சில விஷயங்களுக்கான மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழவே நிகழாது. நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவங்களோட தனிப்பட்ட முறையில தேர்ந்தெடுக்கப்படணும். ஆனா சின்ன வயசுலயே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே சரி. இதெல்லாம் வந்து தவறே இல்லன்னு ஒரு புரொபகேண்டா பல பேர், பல தரப்புல இருந்து ஃபண்ட் பண்ண மூலியமா, இங்க வந்து திணிக்கப்படுற ஒரு விஷயம். அது ஒரு அமைப்பின் மூலியமா திணிக்கப்படுற விஷயம் அப்படிங்கிறத, பல பேர் தங்களோட சுய லாபத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நியாயப்படுத்தி ஒரு தூய்மையான நோக்கம் கொண்ட ஒரு அரசியல் சித்தாந்தத்துல வந்து திணிக்கிறாங்க, நுழைக்கிறாங்க. அத வந்து விஷம் கலப்பது போல் வந்து நஞ்சை திணிக்கிறார்கள் அப்படிங்கிற பேர்ல தான் பல பேர் ஒரு ஆதங்கத்துல வந்து அது வந்து எதிர்ப்பு குரல் தெரிவிச்சுட்டே இருந்தோம். அவங்க எல்லாருக்கும் வந்து கவலைப்படாதா தம்பி, நானே சொல்லிட்டேன் பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனே வந்து பாத்தீங்கன்னா அந்த தந்தி டிவி நிகழ்ச்சியில இதை பத்தி பேசினது அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு சரியான புரிதலோட மக்கள் கிட்ட இந்த அமைப்புகள் குறித்து எடுத்துட்டு போறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சாதகமா வந்து அமைஞ்சிருக்கு. அதனால LGBTQ அப்படிங்கிறத பத்தி வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் ரொம்ப பாசிட்டிவா நிறைய பேர் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் சரிங்க, எந்த இயக்கத்துல இருக்கவங்கனாலும் சரி, நீங்க வந்து சீமான் அவருடைய பேச்சு, அவருடைய அரசியல், தமிழ் தேசிய அரசியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து இந்த காணொலியை ஆதாரமா காட்டி பாருங்க அண்ணனே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா பேசலாம். ஏன்னா நம்ம பேசினாதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து தேவையில்லாம வந்து வெறுப்பு பிரச்சாரம் பண்றான் அப்படின்ற மாதிரி பொய்ப்பழி நம்ம மேல போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அண்ணனே நம்மளுக்கு ஆதரவா பேசி யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்திட்டாரு. அது மட்டும் இல்லாம கடைசியில திருப்பியும் சொல்றேங்க, இன்னைக்கு என்னுடைய மத கோட்பாடுகள், என்னோட மத புத்தகங்கள்ல சொல்றதுக்கு எதிரான நம்பிக்கை தான் உங்களோட மதத்துல இருக்கிறதா இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாருமே எக்ஸிஸ்ட் பண்றோமா? நம்ம எல்லாருமே வாழ்றோமா? உன் நம்பிக்கை உனக்கு, என் நம்பிக்கை எனக்கு அப்படின்னாலும் நம்ம எல்லாருமே சகோதரர்களா அன்பின் மூலியமா பிரியப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எப்படி சாத்தியமோ அதே மாதிரி ஒருத்தன் அவனோட லைஃப்ல லீட் பண்ற விஷயங்கள், அவனோட வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அது ஒரு பாதகமா இல்லாத வரைக்கும், நம்மளோட வாழ்க்கை முறையை அவன் குறை கூறாத வரைக்கும், நீங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிற்போக்குவாதிகள் அப்படின்னு நம்மள வந்து தேவையில்லாம அசிங்கப்படுத்தாத வரைக்கும், அதாவது அவனோட வாழ்க்கை முறையை நியாயப்படுத்துறதுக்கு அது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா இதெல்லாம் வந்து நடக்கிறப்போதான் தேவையில்லாத டயலாக்ஸ் எல்லாம் ஏற்பட்டு இன்னொருத்தவங்களை குறை கூறுற ஒரு இடத்துக்கு வந்து தள்ளப்படுறோம். அந்த வகையில அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க வாழலாம். ஆனா பல ஃபண்டிங்கள் மூலியமா வந்து ஒரு அஜெண்டா பேசிஸ்ல இதை வந்து மக்கள் கிட்ட திணிக்கிறப்பதான் நம்ம இதற்கான ஒரு அவேர்னஸா நிறைய விஷயங்கள் பேசணும். மற்றபடி யாரையும் புண்படுத்துறதுக்கு இல்லை. மீண்டும் சீமானண்ணனுக்கு மனதிலிருந்து ஒரு நன்றி.